सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। அவதூத கீதா என்கின்ற விசேஷமான ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். யமதர்மராஜாவிற்கும் அவதூதருக்கும் இடையிலே நடந்த ஒரு அழகான சம்வாதம். 24 குருக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்திருக்கிறார். உலகத்திலே படைக்கப்பட்டவை அனைத்தும் எனக்கு ஏதோ ஒரு வகையிலே செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றது, அறிவை கொடுத்து கொண்டே இருக்கிறது. உலகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒவ்வொரு ஜீவனும் தன்னை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணம்தான், வேற ஒன்றுக்கும் அல்ல. பந்தப்படுவதற்காகவோ கர்ம வினைகளை சேர்த்துக் கொள்வதற்காகவோ பயத்துடன் வாழ்வதற்காகவோ வெறுப்புடன் இருப்பதற்காகவோ அஞ்ஞானத்துடனேயே வாழ்க்கையை கழிப்பதற்காகவோ அல்ல. ஒவ்வொரு ஜீவனும், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் தன்னை நோக்கி பிரயாணம் செய்தல், தன் உண்மை சுரூபத்தை நோக்கி பிரயாணம் செய்தல். அதற்கு இந்த உலகம் ஒரு அழகான குருவாக இருக்கிறது. நமக்கு நிறைய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு செய்தியை கொடுக்கவே இல்லையே என்றால், நம்முடைய மனம் கர்ம வினையினாலும் அகங்காரத்தினாலும் விருப்பு வெறுப்பினாலும் மோகத்தினாலும் மூடப்பட்டுள்ளது. அழுக்குகள் நிறைந்த மனமாக இருக்கின்ற காரணம். அறிவு கண் கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் உற்று நோக்கும் போது, அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதுல ஏதோ ஒரு மெய்ப்பொருள் இருக்கு, அது ஏதோ ஒரு செய்தி எனக்கு சொல்ல வருகிறது. அந்த வகையிலே 24 குருக்கள் எனக்கு நிறைய செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அதுல நாம் 7 குருவை எடுத்து விசாரம் செய்தோம்.
8வது குருவாக இருக்கக்கூடிய கபோதகா என்று சொல்லக்கூடிய மாடப்புறாவை எடுத்துக்கொண்டோம். அதை எடுத்து ரொம்ப விரிவாக விசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண் புறாவும் பெண் புறாவும் தன்னுடைய குழந்தைகளுக்காக இறை தேடி போகின்றது. ஆண் புறா பெண் புறா இரண்டும் குழந்தைகளுடைய புறாவினுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், தன்னை நோக்கி வரக்கூடிய நிலை, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய நிலை, தான் அவர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவக்கூடியவர்கள், பாதுகாவலர்கள், அன்பு காட்டக்கூடியவர்கள் என்கின்ற எண்ணம், அதிலே மோகித்து போகின்ற இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் தன்னுடைய குழந்தைகளுக்காக இரையை தேடி போகின்றது. ரொம்ப அழகா நாம கடைசியில பார்த்தோம். ஸ்நேக அனுபத்த ஹிருதயௌ, ஸ்நேக அனுபத்த ஹிருதயௌ அன்யோன்யம் விஷ்ணு மாயையா விமோகிதௌ தீனதியௌ சிசூன் புபுஷதுஹு பிரஜாஹ. என்னெல்லாம் சொற்களை பயன்படுத்துகிறார் பாருங்கள். ஸ்நேகா அனுபத்தா, ஸ்நேகத்தினாலே கட்டுண்ட. இந்த ஸ்நேகமும் கட்டுப்படுதலும் எதனுடைய தன்மையாக இருக்கிறது என்றால் விஷ்ணு மாயையா, விஷ்ணுவனுடைய மாயா. விஷ்ணு மாயா என்பது 3 குணங்கள். இறைவனுடைய 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் தான் இங்கே நம்மை ஸ்நேகா அனுபத்தகா, பலவந்தமாக நம்மை நாமே கட்டிக்கொண்டு ஒருவருக்கொருவர் கட்டுப்பட்டவர்களாய். எது கட்டுப்பட்டிருக்கிறது? ஹிருதயௌ, மனமானது. அதனால என்ன கிடைத்ததாம்? விமோகிதௌ, ரொம்ப ஒரு ஒரு கடினமான சப்தத்தை பயன்படுத்துறார். விமோகிதௌ. என்னுடைய அறிவு இந்த 3 குணங்களினாலே அபகரிக்கப்படுகிறது. சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து. எதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல்? எதை நான் சிந்திக்கணும்? இப்ப நான் சிந்திக்காம இருக்கேனா? எதை நான் சிந்திக்கணும்? எதற்காக சிந்திக்கணுங்கிற கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? நான் பிறந்ததனுடைய நோக்கத்தை சிந்திக்காமல், நான் பிறந்த நோக்கம், இந்த உலகத்திலே நான் பிறந்து வந்ததனுடைய நோக்கம் பிறவாமை. அதானே நான் இந்த உலகத்திலே பிறவி எடுத்தது. ஒன்று தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாலே தோன்றுதலுடைய காரணம் என்னன்னு ஆராய்ந்து கொண்டே போனால் ஒன்றினுடைய குறைபாடு போகும். அதுக்காக தோன்றணும். இப்போ ஒரு பொருள் தோன்றிவிட்டது, ஆனால் குறைபாடு போகவே இல்லை, அப்படியே இருக்கு. நான் இந்த உலகத்திலே தோன்றிவிட்டேன். ஏன் தோன்றினாய்? என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டை நான் போக்கிக் கொள்வதற்காக. ஆனா இப்ப நான் என்ன எடுத்து, இந்த மாயையினாலே மனமானது முழுமையாக மோகம் அடைந்து அதனுடைய வெளிப்பாடாக நான் என்ன காரணத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தேனோ அதை நான் முதல்ல மறந்து விடுகிறேன். நான் அடைய வேண்டிய இலக்கு மறந்து விடுகிறது. அதற்காக நான் சேர்க்க வேண்டிய அறிவு மறந்து விடுகிறது. அதற்காக நான்
என்னை தயார்படுத்தக்கூடிய தகுதிகள் மறந்து விடுகின்றன. அதற்காக நான் நாட வேண்டிய சாஸ்திரம், குரு மறந்து விடுகிறது. அதற்காக நான் வாழ வேண்டிய வாழ்க்கை மறந்து விடுகிறது. அப்ப நான் எங்கே வாழ்கிறேன்? விமோகிதௌ. மோகத்தின் காரணத்தினாலே தீன தியௌ சுதீன் பிரஜாஹா புபுஷது. தீன தியம், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு பேரும், கணவன் மனைவி இரண்டு பறவைகளும், சுதூன் பிரஜாக, தன் மூலமாக வந்திருக்கக்கூடிய, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை, இளம் பிராயம் உள்ள குழந்தைகளை, புபுஷது, வளர்ப்பதிலேயே கவனமாக இருந்தார். அதுதான் தன் வாழ்க்கையின் இலக்கு என்பதை போன்றும், அதற்காகத்தான் தான் வாழ வந்திருக்கிறோம் என்பதை போன்றும், அதுவே வாழ்க்கையிலே மேலான செயல், அதை தவிர வேறு ஒரு செயலே இல்லை என்பதாக நினைத்து அதை பற்றியே சிந்திப்பதும், அதை பற்றியே எண்ணுவதும், அதை பற்றியே பேசுவதும், அதற்காக கர்மங்களை செய்வதும், அதற்காகவே தன்னுடைய நேரத்தை, வாழ்க்கையை அத்தனையும் முழுமையாக தொலைத்தவர்களாக, வீணாக ஜன்மங்கள் கழிகிறது, வீணாக வாழ்க்கை கழிகிறது. அது கூட தெரியாமல் இறை தேடுவதிலிருந்து ஆரம்பித்து செல்வங்களை சேர்ப்பதிலிருந்து ஆரம்பித்து இருப்பிடத்தை வடிவமைப்பதிலிருந்து ஆரம்பித்து பராமரிப்பதிலிருந்து ஆரம்பித்து போஷாக்கு செய்வதிலிருந்து ஆரம்பித்து பாதுகாப்பதிலிருந்து ஆரம்பித்து இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில முழு நேரமும், தன்னுடைய சக்தியும் அறிவும் ஆற்றலும் அத்தனையும் இதிலேயே போய்விட்டது என்றார். பின் நான் வாழ வந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு யார் வாழ்வார்? எனக்காக யார் செயல் செய்வார்கள்? எனக்காக யார் வாழ்வார்கள்? என்னை தவிர எனக்காக வேறொருத்தர் வாழ முடியாதே. பசி வந்தது என்றால் எனக்காக யாராவது சமைத்து கொடுக்கலாம், நான் சாப்பிடலாம். உடல் கஷ்டம் என்று சொன்னால் எனக்காக யாராவது ஒருத்தர் உதவி செய்யலாம் என்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு. ஆனால் என்னுடைய இலக்கை நான் மட்டும் தானே அடைந்தாக வேண்டும். என்னை தவிர வேறு யாரும் அடைய முடியாது. எனக்காக யாரும் சிந்திக்கவும் முடியாது, எனக்காக யாரும் செயல்படவும் முடியாது. நான் தானே செயல்பட்டாக வேண்டும். அதை செய்ய விடாமல் குழந்தையின் பால் கொண்ட மோகம், அதிலே கட்டுப்பட்டிருக்கக்கூடிய தன்னை, ஹிருதயம் முழுமையாக அதில் போய் பந்தப்பட்டு மோகம் அடைந்து, குழந்தைகளுடைய உணவுக்காக வெளியிலே போகின்றது இரண்டு பறவைகள். உணவை சேர்க்கிறது. நாலா பக்கங்களிலும் சென்று உணவை சேகரித்த இரண்டு பட்சிகளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று வருகிறார். இதற்கு நடுவிலே இந்த குஞ்சுகள் எல்லாம் தாயினுடைய, தகப்பனுடைய வரவை பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரையை தேடி அங்கே வந்த வேடுவன் இந்த குஞ்சுகள் எல்லாம் தனியாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து வலையை வீசுகிறான். இந்த குஞ்சுகளை அத்தனையும் பிடித்துக் கொள்கின்றன. என்ன அழகான செய்தி பாருங்கள். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நினைக்கிறோமோ, யாரு நம்முடைய சொத்து என்று நினைக்கின்றோம், யார் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது அஸ்தமனமாகிவிடும் என்று நினைக்கின்றோம்,
யாரு நம்முடனேயே கடைசி வரை பிரயாணம் செய்வார்கள் நினைக்கின்றோமோ, அல்லது யாருடன் நாம் கடைசி வரை பிரயாணம் செய்வோம் நினைக்கின்றோமோ, அவர்கள் அவரவர்களுடைய நோக்கம் நிறைவேறும் காலத்திலே போய்கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே நான் வாழ வந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறாது போனால், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்களே, நிறைவேற்றி விட்டு போகிறேன் என்று கேட்க முடியாது. தவறாக வாழ்ந்து விட்டேன், அறியாமையோட வாழ்ந்து விட்டேன், ஆயினாலே இன்னும் சிறிது காலம் கொடுங்கள், ஞானம் வந்துவிட்டு சரியா வாழ்ந்து விட்டு போகிறேன் என்று சொன்னால் எனக்கு நேரம் கொடுக்கப்படாது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்தால் என்னுடைய வாழ்க்கை மீண்டும் எனக்கு அதே வாழ்க்கை கொடுக்கப்படுமா என்றால், யமதர்மராஜா அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டத்திலே அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார். ஒன்று, நாம் யாருடன் உறவாடினோமோ அவர்களை விட்டு போயாக வேண்டும், அல்லது அவர்கள் நம்மை விட்டு போயாக வேண்டும். இது விதி. இது நம்முடைய மனதிலே ஆழமாக போகாத வரை நம்மை யாரும் பந்தப்படுத்த முடியாது. நம்முடைய எண்ணங்களே நமக்கு பெரும் தடை, நம்முடைய சிந்தனைகளே நமக்கு பெரும் தடை. நம்முடைய சிந்தனைகள்ல தெளிவு வராத வரை நம்மை யாரும் பந்தப்படுத்த வேண்டாம், நம்மை நாமே அழகாக பந்தப்படுத்திக் இங்கே வலையை வீசி குழந்தைகளை எல்லாம் பிடித்துக் கொள்கின்றான். வலைக்குள்ளே குழந்தைகள் இருக்கிறது, குஞ்சு புறாக்கள் எல்லாம் வலைகளுக்குள்ளே இருக்கிறது. இரையை தேடி போன 2 ஜீவன்கள் வந்து பார்க்கின்றது. ஆர்வத்துடன் வருகிறது, விருப்பத்துடன் வருகிறது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க போகின்றோம், இன்று நல்ல உணவு கிடைத்ததை கொடுக்கலாம் என்று வருகிறது. நாளை இங்கு வந்து பார்த்தால் 2 புறாக்களுக்கும் அதிர்ச்சியான ஒரு காட்சி. தன்னுடைய குஞ்சு புறாக்கள் அத்தனையும் வேடுவன் விரித்த வலையிலே வீழ்ந்து கிடக்கின்ற காட்சியை பார்த்து 2ம் தவித்து போகின்றது. இனிமேல் நம்மால் இந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. இதுதான் யதார்த்தம். யாருடைய வாழ்க்கையையும் யாரும் காப்பாற்ற, அதுவும் மரணத்தை பொறுத்த மட்டுக்கும் எத்திர மிருத்யோகோ பரஸ்வம் ஏற்கனவே பார்த்தோம். நாங்க முதல் ஸ்கந்தத்திலே உத்தரா வந்து கிருஷ்ணன் போய் காலில் விழுந்தார், வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டு. எத்திர மிருத்யோகோ பரஸ்வம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணம் என்பது பொதுப்படையான ஒன்று. யாருடைய மிருத்தியும் யாரும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணா, உன்னை தவிர அந்யோகோ அபயம் பஷ்யே, உன்னை காட்டிலும் அபயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இல்லப்பா. நான் அதை பார்க்கவும் இல்லை, ஆகினாலே ஆகிமாம் ரக்ஷமா, காப்பாற்றுப்பா. இந்த சம்சார சாகரத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து எங்களை காப்பாற்று. தான் உயிரோடு இருக்கிறோம், தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கிறார்கள். குழந்தைகள் இன்னும் சிறிது நேரத்தில் இறக்கப் போகிறது. கட்டுப்பட்டிருக்கக்கூடியது குழந்தைகள். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். நான் சந்தோஷமா இருக்கிறேனே, என் குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்களே.
அவர்களுக்கு எப்படியாவது கஷ்டத்திலிருந்து அவர்களை விட்டேன் என்றால் என் வாழ்க்கையே சுபிக்ஷமாகி. அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார்கள், பசங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கிறார், செல்வ செழிப்புடன் இருக்கிறார். உலகத்துல நாம் இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். நான் தானே அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன், நான் அந்த குழந்தைய கஷ்டத்தை போக்க வேண்டாமா? என்னால் அந்த குழந்தை முன்னுக்கு வந்து விட்டால், கஷ்டங்கள் போய்விட்டால், நான் எடுத்த பிறவியினுடைய பயன் முழுமை பெற்றுவிடும். நான் அதற்காக இந்த உலகத்திலே வாழ வரவில்லையே. அவர்கள் முன்னேறுவதனாலே, அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைவதனாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏதாவது ஞானம் கிடைக்கப் போகிறதா? மோட்சம் கிடைக்கப் போகிறதா? பந்தம் நீங்க போகிறதா? பயம் நீங்க போகிறதா? சோகம் என்னை விட்டு போக போகிறதா? மோகம் என்னை விட்டு போக போகிறதா? அறியாமை என்னை விட்டு நீங்க போகிறதா? சிந்தியுங்கள். இரண்டும் போய் தன்னுடைய குழந்தைகள் வலையிலே விழுந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கதற ஆரம்பிக்கின்றதாம். சாச கிருஷ்ணே குணிதா தேன சித்தா ஜ மாயயா ஸ்வயம் ச அபத்யத சிக்ஷா பத்தான் பஷ்யந்தி பஸ்மிருதிஹி. பகவானுடைய மாயை, பகவானுடைய மாயையானது நம்மை திரும்ப 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 மோகம் அடைய வைக்கிறது. அசக்ரத் ஸ்நேக குணிதா, நம்மை மீண்டும் மீண்டும் ஸ்நேகத்திலே கொண்டு போய் கட்டுற வைக்கின்றது. என்னுடைய மனம் சுதந்திரமாக இருக்க வேண்டியது போய், சௌலபியமாக இருக்க வேண்டியது போய், பயம் நீங்கி இருக்க வேண்டியது போய், பற்றுதல் நீங்கி இருக்க வேண்டியது போய், மனமானது திரும்ப திரும்ப இதிலே போய் விழுவதற்கு காரணம் மாயையா. அதனுடைய வெளிப்பாடு என்ன? இதிலிருந்து விடுபடுவதற்காக நான் போய் பந்தப்படுகிறேன், ஒவ்வொன்றிலேயாக போய் பந்தம். அதுல பெரிய பந்தம் எதுல அப்படின்னா, புத்திர பந்தம். இந்த புத்திர பந்தத்துக்கு மூல பந்தம் எது? புத்திர பந்தத்துக்கு மூல பந்தம் நான் என்கின்ற பந்தம் தான். நான் என்கின்ற பந்தம், நான் என்பதிலே பந்தப்பட்டு கிடைக்கிறோம் அல்லவா? இந்த நான் என்கின்ற பந்தம் நீங்காத வரை நம்மை விட்டு எந்த பந்தமும் போகாது. நீ சொல்லப்போனா, நான் என்கின்ற பந்தம் நம்மை விட்டு போகாத வரை யாரும் நம்மை பந்தப்படுத்த வேண்டாம், நாமே எல்லோரிடத்திலும் போய் எல்லாவற்றிலும் போய் பந்தப்படுவோம். அதாங்க சொல்ற, அசக்ரத் ஸ்நேக குணிதாக பத்தான் பஷ்யந்தி. இறைவனுடைய மாயை. அதனால்தான் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த மாயையை கடப்பது, இறைவனுடைய மாயையை கடப்பது ரொம்ப கஷ்டமானு சொல்வதற்கு காரணமே நம்மை பந்தப்படுத்தியே வைத்திருக்கும், சிந்திக்க விடாது. அப்போ மனம் இறைவனை நோக்கி போகாத வரை, அல்லது தன் சொரூபத்தை நோக்கி போகாத வரை, சொரூபத்தை நாடாத வரை இந்த மனதை யாரும் காப்பாற்ற முடியாது. எதிரிடத்திலும் இருந்தும் இந்த மனதை காப்பாற்ற முடியாது. இந்த மனதுக்கு எது ஒன்றும் உபாயமும் அல்ல.
எது ஒன்றும் உபாயம் அல்ல. ஆலயம் போகிறேனே, இறைவனை தொழுகிறேனே, பூஜை செய்கிறேனே, பாடல்கள் பாடுகின்றேனே, நாட்டியம் ஆடுகின்றேனே, எது ஒன்றும் உபாயம் அல்ல. பந்தப்பட்ட ஜீவனுக்கு இந்த நான் என்பது புகாதவரை, நானிடத்திலே பந்தப்பட்டிருக்கின்றவரை இப்ப இந்த நான் என்பதனுடைய அந்த வீரியம் பாருங்கள். நான் என்பதிலே பந்தப்பட்ட ஜீவன் இப்ப இந்த நானுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எப்பொழுதுமே சுகம் மட்டுமே வேண்டும், துக்கமே இருக்கக்கூடாது. எங்கிருந்தும் துக்கம் வரக்கூடாது, யாரிடத்திலும் துக்கம் வரக்கூடாது. சூழ்நிலைகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், எல்லாமே இந்த அகங்காரத்துக்கு சதா சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும், துன்பத்தை கொடுக்க கூடாது. இதுதான் அடிப்படை நோக்கம். அப்படி ஒருவேளை துன்பத்தை கொடுப்பதை போல இருந்தால், துன்பம் வருவதை போல இருந்தால், ஒன்று அவர்களை நாம் வெறுத்து விடுகின்றோம், அல்லது நாம் அவர்களிடத்திலிருந்து விலகி விடுகிறோம். இரண்டு நடக்கிறது. ஒன்று விரும்புதல், அது வெறுத்தல். நம்மை நாமே அவர்களிடத்திலிருந்து விலக்கிக் கொள்கின்றோம், அல்லது அவர்களை சதா நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன் நிந்திக்கிறாய்? எனக்கு அவங்க சந்தோஷம் கொடுக்க மாட்டாங்க, நான் என்ன பண்றது? என எப்போதுமே கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கிறார்கள், இன்பமே கிடைக்கல, அதனால் நான் சதா நிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் விலகினாய்? எனக்கு சந்தோஷமே கொடுக்க, அதனால நான் விலகிட்டேன். நான் எதிர்பார்த்த சந்தோஷம் இங்கே கிடைக்கவில்லை, ஆகினாலே நான் விலகிட்டேன். அடிப்படை காரணம் இந்த நானுக்கு என்ன வேணும் அப்படின்னா, துக்க நிவர்த்தி, சுகப்படா. தனக்கு துக்கம் இருக்கு, இந்த நானுக்கு துக்கம் இருக்கு, குறைபாடு உடைய நான். இந்த குறைபாடு உடைய நானுக்கு துக்கத்திலிருந்து விடுதலை வேணும், சந்தோஷம் வேணும். அதற்காக எல்லா காரியங்களையும் நாடி போகிறது, எல்லா பொருள்களையும் நாடி போகிறது. இப்ப இந்த நானுக்கு ஒருவேளை சந்தோஷம் கிடைப்பதை போல தெரிந்து விட்டால் துக்கம்தான் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்காம தெரிஞ்சிட்டா, எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்து இனிமேல் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது தெரிந்து விட்டால் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளவும் தயாராக இருக்கிறார். மாய்த்துக் கொள்வதனுடைய நோக்கம் அன்பினால் அல்ல, பிரியத்தினால் அல்ல, இயலாமையின் காரணத்தினால், ஆசையின் காரணத்தினால், அகங்காரத்தின் காரணத்தினால், விருப்பு வெறுப்பின் காரணத்தினால். இன்னொரு ஜீவனுக்காக நான் ஏன் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளணும்? அந்த ஜீவனுக்காக நீ உயிரை மாய்த்துக் கொள்ளுன்னு சொன்னதா? அல்லது நான் உயிரை மாய்த்துக் கொள்வதனால எனக்கு என்ன பிரயோஜனம், அந்த ஜீவனுக்கு என்ன பிரயோஜனம்? அடிப்படை காரணம் நாம் பார்த்தோம் என்றால், ஸ்நேகத்தினாலே பந்தப்பட்ட மனம், மாயையினுடைய மோகத்திலே இருக்கக்கூடிய மனம் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயற்சி எடுக்கின்றது, தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ள முயற்சி எடுக்கிறது. எல்லா கஷ்டத்தை ஒருவேளை மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால், தன்னைத்தானே எல்லா நிந்தனைகளிலும் எல்லா கஷ்டத்திலும் தன்னைத்தானே போட்டு வறுத்து எடுப்பதற்குண்டான முயற்சி எடுக்கின்றார்.
இத்தனை நாட்கள் நான் விரதம் இருக்கப் போகிறேன் என் குழந்தைக்காக, இத்தனை வருடங்கள் என் குழந்தைக்காக நான் இந்தந்த காரியத்தை எல்லாம் செய்ய போகின்றேன், இன்னென்ன பூஜைகளை எல்லாம் செய்ய போகிறேன், இன்னென்ன தானங்களை எல்லாம் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி எல்லாம் செயல் செய்ய போகிறேன். இதெல்லாம் செய்வதனாலே அந்த குழந்தைக்கு எல்லாம் மாறிவிட்டால், அது மாறினால் உனக்கு என்ன வேணும்? அப்பதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன என்ன அகங்காரம் பாருங்கள், என்ன அறியாமை பாருங்கள். உலகம் நம்மால் படைக்கப்பட்டவை அல்ல, நமக்காகவும் படைக்கப்பட்டவை அல்ல. அது இறைவனுடைய விருப்பம், இறைவனால் படைக்கப்பட்டவை, இறைவனுக்காக படைக்கப்பட்டவை. அப்போ என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த உலகம் மாறிவிடும். என் விருப்பத்துக்கு ஏற்ப இந்த உலகத்தில் கூடிய எல்லா காரியங்களும் நடந்துவிடும். என் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லோரும் நல்லபடியாக ஆகிவிடுவார், என் முயற்சியினாலே எல்லாமே நல்லபடியாக ஆகிவிடும் என்று நினைத்தால் அதை விட அகங்காரம் வேற எதுவும் கிடையா, அறியாமை வேறு எதுவும் கிடையா. இதெல்லாம் சிந்திக்க விடாமல் செய்வதுதான் இந்த அகங்காரம். இந்த மாயை மோகம் அடைந்திருக்கின்றதை இந்த மனம், இதெல்லாம் சிந்திக்க விடுவதே இல்லை. பாருங்கள், எப்படியாவது முயற்சி எடுத்து மாற்றி காட்டுகிறேனா பார். இந்த அகங்காரம் சந்தோஷமாக இல்லை என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய மனம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அந்த அகங்காரத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக என்னென்ன கர்மங்கள் உண்டோ எல்லா கர்மத்திலும் கொண்டு போய் நம்மை தள்ளும். இதுல என்னடா வேடிக்கையான விஷயம் என்றால், எதுவரை நான் இந்த அகங்காரத்துடன் மாயையிலே மோகித்து சிநேகத்திடத்திலே பந்தப்பட்டு கிடக்கிறேனோ அதுவரைக்கும் என்னால் இறைவனை நெருங்கவும் முடியாது, இறைவனை சிந்திக்கவும் முடியாது, இறைவனை பற்றி கேட்கவும் முடியாது, இறைவனை பற்றி பேசவும் முடியாது, இறைவனை மனதால் ஆராதிக்கவும் முடியாது. மாறாக இறைவனுடைய மாயையால் படைக்கப்பட்ட உலகத்திடத்திலே போய் எந்த பிரயோஜனமும் இல்லாத விதவிதமான கர்மங்களிலே நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருப்போம். இந்த அகங்காரம் நம்மை மோகிக்க வைத்திருக்கக்கூடிய இந்த அகங்காரம், நம்ம மோக வலையிலேயே வைத்திருக்கக்கூடிய இந்த அகங்காரம், பந்தப்பட்டிருக்கக்கூடிய மனம் திரும்ப திரும்ப கர்மங்களில் மட்டுமே ஈடுபடும். அதுவால் கர்மத்திலிருந்து விடுபடவே முடியாது. அந்த கர்மத்தினாலே ஒரு பிரயோஜனமும் அந்த ஜீவனுக்கு கிடையாது. இருந்தும் அது தெரிந்தும் திரும்ப 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 கர்மத்தில் தான் கொண்டு என்னை அவைத்தார். அந்த கர்மம் வெறுப்போடக்கூடிய கர்மம், ஆசை வேப்பட்டு செய்யக்கூடிய கர்மம், எதிர்பார்ப்புடன் கூடிய கர்மம். அந்த கர்மத்தினாலே நமக்கு மீண்டும் வினைகள் தான் சேர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அவை நம்மை மோகத்திலிருந்து விடுவிக்காது, பந்தத்தில் நம்மை விடுவிக்காது, பயத்தில் நம்மை விடுவிக்காது. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடியே சேராதார். திரும்ப திரும்ப கர்மம், திரும்ப திரும்ப கர்மம். அதுவும் பகவான் சொல்றார் கீதையில, மோகாஷாஹா மோக கர்மானஹா மோக ஜானாஹா விசேதசஹா ராட்சசீம் ஆசுரீம் சைவ ஜெகத் மோகினீம் ஸ்ருதா.
வீணான கர்மம், மோக ஆஷா வீணான ஆசை, மோக கர்மானகா வீணான கர்மங்கள், பிரயோஜனமற்ற கர்மம், மோக கர்மானகா மோக ஜானாகா விசேதசகா, வீணான அறிவு, வீணான சிந்தனை, பகுத்தறியக்கூடிய ஆற்றலை இழந்து ஜெகத் மோகினியும் சிதாக, மனம் மோக வயத்திலே இருக்குமே தவிர நாராயணனை ஆராதித்தல், முழு பக்தியுடன் நாராயணனை ஆராதித்தல் என்கின்ற எண்ணம் மனதுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அழகான ரகசியம் என்னவென்றால், இந்த மோகத்திலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னா, இந்த மோகத்துக்கு யார் காரணமாக இருக்கிறாரோ அந்த நாராயணன் பாதத்துக்கு போயிட்டா, அவர் காலில் கொண்டு போய் என்னை போட்டுவிட்டு, இந்த அகங்காரத்தை போட்டுவிட்டால், எனக்கு இந்த உலகத்திலே எது ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் எதையும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எது ஒன்றும் என்னை துரத்தாது, பந்தப்படுத்தாது, காயப்படுத்தாது, பயமுறுத்தாது. எல்லா கர்மங்களும் அந்த க்ஷணம் நின்று விடுகிறது. எப்பொழுது? நாராயணனே நமக்கே பறை தருவார். மனசு போய் நாராயணன் உட்காண்டா போற, அவ்வளவுதான். அதன் பிறகு நமக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை. பிராப்பியே, எதை நான் அடைந்து விட்டால் இந்த உலகத்திலே ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந துவேஷ்டி ந ரமதே ந உற்சாகி பவதி. எது ஒன்றை நான் அடைந்து விட்டால் அதன் பிறகு இந்த உலகத்தில் எனக்கு, இந்த உலகம் மட்டுமல்ல, 14 லோகத்திலும் ந வாஞ்சதி, எனக்கு வேண்டுதல் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. ந சோச்சதி, மனதிலே துக்கமே இல்லை, சோகமே இல்லை. ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந துவேஷ்டி ந ரமதே ந உற்சாகி பவதி. மாயை என்னை திரும்ப 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 கர்மத்திலே கொண்டு மாயாவி இடத்திலே போனால் எல்லா கர்மங்களிலும் நான் விடுபடலாம். எது வேண்டும்? நாம தான் முடியும். போகம் வேண்டுமா, அபவர்க்கம் வேண்டுமா, இன்ப துன்பம் வேண்டுமா, அல்லது வீடு பேறு வேண்டும்? வீடு பேறு வேண்டும் என்றால் இறைவனை நோக்கி மனம் போகும். இல்ல இன்ப துன்பமே இருக்கட்டும், இறைவனை விட்டுற வேண்டியதான். இல்ல இறைவன் எனக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா இன்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும் என்றால் அது இறைவனுடைய வேலை அல்ல. இந்த அகங்காரம் என்ன செய்யறது பாருங்கள். பத்தான் பஷ்யந்தி, வலையிலே கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கின்றதாம் இந்த 2 புறாக்கள். அதனுடைய வெளிப்பாடு என்ன? தீன சித்தா. முதல் லட்சணம் கொடுக்கிறார். தன்னுடைய குழந்தைகள் என்கின்ற அபிமானம் வந்ததனாலே, தான் தானே இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்று நினைத்த காரணத்தினாலே, தன்னை விட்டால் இந்த குழந்தைகளுக்கு யார் கதி என்று நினைத்த காரணத்தினாலே, தான் இல்லாமல் இந்த ஜீவன்கள் எப்படி வாழப் போகின்றது என்கின்ற எண்ணம் வந்த காரணத்தினாலே, கட்டுண்டு கிடைக்கின்ற வலையிலே கட்டுண்டு கிடைக்கின்ற குழந்தைகளை பார்த்து தீன சித்தா, மனமானது தீன நிலைக்கு போயிடுதான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து
பலகீனமான மனம் படைத்த அந்த 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 சொல்லுதான் இங்க தீன சித்தா. பலகீனமான மனம், கோழைத்தனத்தினுடைய மனம். பலகீனமான மனமானது தவிர்க்க முடியாததாக ஆகும். இந்த பலகீனமான மனம்தான் கோபத்தை, பயத்தை, வெறுப்பை, பதற்றத்தை, இதெல்லாவற்றையும் தொடர்ந்து வெளிப்படுத்துவதற்கு காரணமே இந்த பலகீனம். உறவு தன்னை விட்டு போய்விடக் கூடாது. போனா என்ன இப்போ உனக்கு? போனால் என்ன? அது போய்விட்டது என்றா என்னுடைய சந்தோஷம் போயிருமே. அது போவதினால் எந்த வருத்தமும் இல்லை. அதனால் எனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், அங்கீகாரம் என்னை விட்டு போய்விடும். ஆகையினாலே என்னை விட்டு போகக்கூடாது. போவதை போல இருந்தால் மனதிலே பயம் வந்து விடுகிறது, பதற்றம் வந்து விடுகிறது, கவலை வந்து விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது. சிநேகத்தோட இருப்பதை போல இருந்தால், தன்னிடத்திலே பந்தப்பட்டு கிடப்பதை போல இருந்தால், மனதிலே அடி மனதிலே இருக்கக்கூடிய பயமானது மறைக்கப்பட்டு, பயம் இருக்கு அப்பவும் தன்னை விட்டு போய்விடக் கூடாதே என்பதற்காக, தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்பதற்காக, தனக்கு எதெல்லாம் ரொம்ப 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 பிரியமானதோ, தான் எதை கொடுத்தால் தன்னுடைய அகங்காரத்துக்கு சந்தோஷமோ அதையெல்லாம் விட்டு நிரப்புதல், வாங்கி கொடுத்து நிரப்புதல், செய்து நிரப்புதல், அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து, முடிந்த வரைக்கும் வாங்கி கொடுத்து நிரப்புதல். இதெல்லாம் 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 எதனுடைய வெளிப்பாடு? அன்பினுடைய வெளிப்பாடு நாம நினைச்சுக்கிறோம். என்னுடைய கடமை என்று நினைச்சுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தீன சித்தா. என்ன அழகான செய்தி பாருங்கள். பறவைகள் மட்டும் இல்லை என்றால் வனங்கள் என்பதே வராது, காடுகள் என்பதே வராது. பழங்களை சாப்பிட்டு விட்டு அது போற அப்படி பறந்து போகின்ற இடத்துல எல்லாம் தன்னுடைய எச்சத்தை போட்டு விட்டு போய், அந்த எச்சங்கள் தான் பீஜம். ஒரு மரத்துக்கு பீஜம். ஆயிரக்கணக்கான பறவைகள் தன்னுடைய எச்சத்தை போடுதல், அதிலிருந்து பூமியிலே அது எச்சமானது விதையாக மாறி பெரிய பெரிய மரங்களாக கண் முன்னாடி காட்சி கொடுக்கிறது. ஒரு யானை லட்சக்கணக்கான மரங்களை நமக்கு கொடுத்து விட்டு போகின்றன. ஏன் இவ்வளவு பெரிய சரீரம் படைத்த யானையை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றால், ஒரு யானை போடுகின்ற அந்த யானையினுடைய எச்சம் இருக்கின்றதே, அது அவ்வளவு விலை மதிப்பிட முடியாததான். லட்சக்கணக்கான மரங்களை ஒரு யானை நமக்காக கொடுத்து விட்டு போகிறது. நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அவ்வளவு மரங்கள் நமக்கு கிடைக்கிறது. நினைத்து பாருங்கள். ஒரு பூமியிலே ஒரு எச்சமானது விதையாக விழுந்து யாராவது அதற்கு பாதுகாப்பு கொடுத்தார்களா? தண்ணீர் ஊற்றினார்களா? காட்டுல உரம் வைத்தார்களா? பார்த்து 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 சீராட்டி பாராட்டி போஷாக்கு செய்தார்களா? ஒரு மரம் கொடுக்கக்கூடிய நன்மைகளை மனித மிருகத்தால் கொடுக்க முடியவில்லையே. எவ்வளவு சீராட்டி பாராட்டியும் யார் பெரியவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எது பெரியது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
பந்தப்பட்டு கிடக்கின்றேனே நான் சுயநலத்தோடும் அகங்காரத்தோடும். எனக்கு கண் முன்னாடி ஒரு ஜீவன், ஒரு 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 வஸ்துவானது சுதந்திரமாக வாழ்ந்து விட்டு போகக்கூடிய காட்சியை பார். ஆனால் நான் அகங்காரத்தினாலே என்னை பந்தப்படுத்திக் கொண்டு எனக்கு எல்லா வகையிலும் நன்மை கிடைக்க வேண்டும், அந்த சுயநலத்தினுடைய வெளிப்பாடுதான் தன் தன் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஜீவன் வலையிலே பந்தப்பட்டு கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்து தீன சித்தாக, மனதிலே பலகீனமான கோழைத்தன்மையான, பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இருந்தும் அந்த ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத பலகீனமான மனம் படைத்த ஜீவன். இரண்டாவது சொல்றார், இரண்டாவது தோஷம் என்ன வருகின்றதாம்? அபஸ்மிருதி. முக்கியமான ஒரு லட்சணம் அபஸ்மிருதி. தன் நினைவு இழந்தவனாய், இந்த ரெண்டு ஜீவனும் தன் நினைவை இழந்ததா. ஸ்மிருதி நினைவாற்றல், அபஸ்மிருதி என்றால் தன்னுடைய நினைவாற்றலை இழந்து தான் அடுத்து செய்ய வேண்டியது என்ன, தனக்கு செய்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன, தன்னுடைய இலக்கை நோக்கி போவதற்கு தான் செய்ய வேண்டியது என்ன, எதை பற்றியுமே சிந்தனை இல்லாமல் தன் நினைவு இழந்த அந்த பறவை இரண்டும் தன் நினைவை இழந்திருக்கும் போது பெண்புறா பார்க்கிறது. ரொம்ப உச்சத்திலே போய் பலகீனமான மடம் படைத்த அந்த அந்த பெண்புறா ஸ்வயம் சிஷா ஆபத்தியதே, தன்னை தானே போய் அந்த வலையிலே, அவன் விரித்த வலையிலே தானே போய் விழுந்து தன்னைத்தானே கட்டுண்டு செய்து கொண்டு விட்டது. இந்த குழந்தைகள் வலையிலே இருந்து கட்டுண்டு இருப்பதை போல நானும் என்னை கட்டிக் கொள்கிறேன். என்னையும் நீ எடுத்துன்னு போ. இனிமேல் நான் உயிர் வாழ விரும்பவில்லை, இந்த குழந்தைகள் இல்லாமல் உயிர் வாழ விரும்பவில்லை. ஆகினாலே நானும் வலையிலே விழுந்து மடிந்து போகிறேன். என்ன அபத்தமான வாழ்க்கை முறை, என்ன அபத்தமான சிந்தனம், என்ன பலகீனமான தன்மை, என்ன அறியாமை, என்ன அகங்காரம் பாருங்கள். பகவான் கீதையில சொல்றார், உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே, ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனா. உன்னுடைய மனமே உனக்கு எதிரிப்பா, உன் மனமே உனக்கு நண்பன். உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வந்திருக்கின்றாய், உன்னுடைய மனதை நீ தாழ்த்தி கொள்ளாதே. உத்தரேத் ஆத்மனாத்மா நாத்மானம் அவசாதை, மனம் தானாக உயரும் என்று நினைக்காதே, நீயே உயர்த்திக்கும், உன் மனதை நீயே உயர்த்திக்கும். நம்மை பலவந்தமாக பலகீனப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாயைக்கு இருக்கின்றது, சிநேகத்துக்கு இருக்கின்றது. பந்தப்பட்டவர்களாய் நம்மை நாமே அதிலே போய் கட்டுண்டு அதிலிருந்து மீள முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். பெண்புறாவும் விழுந்தாச்சு, போ ஆண்புறா பார்க்கின்றது. கபோதஹா கபோதஹா ஸ்வாத்மஜான் பத்தான் ஆத்மனோப்யதிகான் பிரியான் பார்யாச்ச ஆத்மசமாம் தீனோ விலலாபாதி துக்கிதா.
ஆண் புறா பார்க்கிறது. ஆத்மனகா அப்பி அதிகான் பிரியா, என்னை காட்டிலும் ரொம்ப ரொம்ப பிரியமான என்னுடைய மனைவி, என்னை காட்டிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான என்னுடைய குழந்தைகள், இரண்டு பேருமே இப்பொழுது வலையிலே கட்டுண்டு போய்விட்டார்களே. இனிமேல் எனக்கு எதற்காக வாழ்க்கை? நான் யாருக்காக வாழப் போகிறேன்? இவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று தீனா விலலாப, கோழை மனம் படைத்த சிந்திக்க முடியாத ஆற்றல் கொண்ட இந்த பெண் ஆண்புறா விலலாப, விலாபத்துடன் கூடி புலம்பிக் கொண்டு பிதற்றிக் கொண்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக்கொண்டு, அந்த சப்தத்தினாலே அந்த சொல்னாலே எந்த பிரயோஜனமும் இல்லாத விஷயத்தை எல்லாம் பேசிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இந்த ஜீவனானது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நினைத்து பார்க்கின்றதாம். அஹோமே பஷ்ய, அஹோமே பஷ்யதாபாயம் அல்ப புண்ணியஸ்ய துர்மதேஹி அதிருப்தஸ்ய அகிருதார்த்தஸ்ய கிருகஸ்த்ரைவர்கிகோ ஹதஹ. அஹோ, யோ, அஹோ, துர்மதேஹே மே அபாயம் பஷ்யதே. மிகவும் துர்புத்தி படைத்திருக்கக்கூடிய, நல்ல எண்ணம் இல்லாத என்னுடைய அழிவை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், அபாயம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அழிவை பாருங்கள். அல்ப புண்ணியஸ்ய, எனக்கு புண்ணிய பலன் என்பது இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்டேன். அல்ப புண்ணியம்தான் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அல்ப புண்ணியத்தை தான் செய்திருக்கிறேன். அதனால்தான் என்னை விட்டு என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவியும் பாதியிலேயே பிரிந்து போய்விட்டார். நான் ஒருவேளை நிறைய புண்ணியம் செய்திருந்தால் என்னுடைய மனைவியும் குழந்தையும் உடன் இருந்திருப்பார்கள். நான் செய்த புண்ணிய பலன் குறைவாக இருக்கின்றது, அல்பம், கொஞ்சமாகத்தான் இருக்கும் போல இருக்கிறது. ஆயனாலே நான் செய்த அந்த அல்ப பலன் அல்ப புண்ணியா. புண்ணியம் என்றால் சுகம், சுக காரியங்கள், தர்ம காரியங்கள். நான் சிறிதளவுதான் தர்ம காரியத்தை செய்திருக்கிறேன் போல இருக்கு, அதனால் தான் சிறிதளவுதான் சுகம் என கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அல்ப புண்ணியஸ்ய அகிருதார்த்தஸ்ய, என்னால் அடையப்பட்ட பலன் போதிய பலன், நான் அடைய வேண்டிய போதிய பலனை நான் அடையவில்லை. துர்பாகியவான், என்னுடைய வாழ்க்கையை நானே நொந்து கொள்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன கிடைக்கவில்லை என்றால் அதிருப்தஸ்ய, இந்த வாழ்க்கையிலே எனக்கு திருப்தி என்பது கிடைக்கவில்லை. அதிருப்தஸ்ய, ரொம்ப முக்கியமானது. இறைவனை நோக்கி மனம் போகாத வரை நம்முடைய மனதுக்கு யாரும் திருப்தி கொடுக்க முடியாது, எது ஒன்றும் திருப்தியை கொடுக்க முடியாது. எந்த உறவும் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியாது, எந்த பொருளும் நமக்கு திருப்தியை கொடுக்கும், எந்த அனுபவமும் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியும். அதிருப்தஸ்ய, அதிருப்தஸ்ய ஆத்மனஹ,
இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், நான் செய்த புண்ணிய பலன் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலும், போதிய இந்த வாழ்க்கைக்கு தேவையான போதிய பலனை நான் பெறாத காரணத்தினாலும், கிரகஸ்த வாழ்க்கைக்கு தேவையான திரைவர்கிகோஹோ கிருஹா ஹதா, கிரகஸ்த ஆசிரம தேவையான 3 விஷயங்கள், தர்ம அர்த்த காமம், திரைவர்கிகா. இந்த 3ம் இப்பொழுது கிரகஸ்த ஆசிரம தேவையான இந்த 3ம் இல்லாமல் ஹதஹா அழிந்து விட்டதே, எல்லாம் அழிந்து விட்டதே. எல்லாவற்றையும் இழந்து நான் இப்பொழுது இருக்கின்றேனே. என்னை நம்பி வந்தவள், என்னுடைய அனுரூபமாகவே இருக்கக்கூடியவள், என்னையே தெய்வமாக கொண்டு வந்தவள் என்னை விட்டு இப்பொழுது போய்விட்டாளே. நான் மட்டும் இங்கே எதற்காக தனியாக இருக்க வேண்டும்? என்னுடைய குழந்தையோடும் என்னை விட்டு இவள் மட்டும் போய்விட்டாளே, என்னுடைய வாழ்க்கை சூன்யமாகிவிட்டதே, எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும்? கிமர்த்தம் ஜிஜீவிஷே துக்க ஜீவிதாக, துக்கத்துடன் கூடிய வாழ்க்கையான எதற்காக என்னால் வாழப்பட வேண்டும்? யார் எனக்கு சந்தோஷம் கொடுப்பார்கள் என்று நினைத்தேனோ, யாரால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் நினைத்தேனோ, அவர்களே என்னை விட்டு போனதுக்கு பிறகு என் மனைவியும் இல்லை, என் குழந்தைகளும் இல்லை என்றால் எதற்காக நான் அந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும்? என்ன என்ன அல்பமான சிந்தனை பாருங்கள். என்ன மோகத்தினாலே வந்த சிந்தனை பாருங்கள். இதெல்லாம் சொல்லிக்கொண்டே தானும் அந்த வலையிலே விழுந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றது ஆண் புறாவும். குஞ்சுகள் அத்தனையும் ஆண் புறா பெண் புறா இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக கட்டி அந்த புறாக்காரன் வீடு போய் சேர்ந்து விட்டான். இவெல்லாம் விட்டு விட்டு போக போறேன்னா என்ன? அவனுடைய வேலை வேட்டையாடுவது. அவனுக்கு இந்த வேட்டையிலே நல்ல விலங்குகள் கிடைத்தது, பறவைகள் கிடைத்தது. அதை கொண்டு அவன் வீட்டுக்கு போய்விட்டான். இப்போ இந்த புறாவிலிருந்து நான் தெரிந்து கொண்டவை, எந்த பொருளிடத்திலும் ஸ்நேகம் வைக்காமை, பந்தப்படாமை. தான் பகவான் கீதையில சொல்றார் 2ஆம் அத்தியாயத்திலே, யார் ஒருத்தன் எல்லா ஸ்நேகத்தையும் திறந்து விட்டான் அவன்தான் ஞானிங்கிறார். ஸ்நேகம் வேறு, அன்பு வேறு. பற்றுதல் வேறு, அன்பு வேறு. சர்வத்திர அனபிஸ்நேகா தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபி நந்ததி ந துவேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இதை சொல்லிட்டு, யார் இந்த மாதிரி ஸ்நேகம் கொண்டு வாழ்க்கை வாழ்கிறான் அவன் என்ன ஆகின்றான்? சாயங்காலம் வாருங்கள் பார்ப்போம் சொல்றார். சாயங்காலம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.